ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் மசால்ச்சி வாட்ச்மேன் இவங்களுக்காக நாகப்பட்டினத்தில் ஸ்பெசிஃபிக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எழுதினவங்க. அவங்க எவ்வளோ மார்க் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கன்ஃபார்மாக போகலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவீங்க அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் மசால்ச்சி வாட்ச்மேன் 3 பேருக்குமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலுக்கு போகாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வராது, அடுத்து நம்ம என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு பண்ணலாம் அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம சொல்கிறாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுகிட்டே வரோம். அதாவது கட் ஆஃபாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்குதுன்னா நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம், கன்ஃபார்மாக 100% இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்றத பற்றி ரெகுலராக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் என்ன மாதிரிலாம் நடக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்குது. அந்த ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வரோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தாங்க போடுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோத்தில் எல்லாத்துலேயுமே கொடுக்குற ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக எக்ஸாமில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ வாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி ஆஃபீஸர்ஸ் மசால்ச்சி வாட்ச்மேனுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக ப்ராக்டிக்கல் போவீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டத்துக்குமே சேர்த்து தாங்க இந்த வேக்கன்சி. 2 மாவட்டத்துக்கும் சேர்த்துமே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறையை பொறுத்தளவில் 2 மாவட்டங்களுக்கும் சேர்த்து நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் 51 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மயிலாடுதுறைக்கு ஒரு 25 வரும், நாகப்பட்டினத்துக்கு ஒரு 26, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 51 வேக்கன்சிஸ் 2 மாவட்டங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர், வெறும் 51 வேக்கன்சிஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் எழுதியிருப்பாங்க. நிறைய ஜென்ஸும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, லேடிஸும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 80க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் தான் கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போக முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் நமக்கு 25 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான பேர் குரூப் 4 எழுதினவங்க பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமை எழுதியிருந்தாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட் ஆஃப் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. வித்தவுட் ப்ரையாரிட்டி, என்கிட்ட எந்தவித ப்ரையாரிட்டியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் 80 மார்க் நீங்கள் எடுத்துருந்தோம், 80+ நீங்கள் எடுத்திருந்தால் தான் கன்ஃபார்மாக ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் போக முடியும். இல்லை நான் ஜென்ரல் கேட்டகரி தான், எனக்கு எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை, ஆனால் ஒரு 75 அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம், 70 to 80க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் ரொம்பவே கம்மி. இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 70 to 80க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடச்சிரும். இதே நீங்கள் விடோவாக இருக்கீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, இல்லை டிசபிலிட்டி இந்த மாதிரி எதனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 70 இல்லை 75க்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குங்க. இதுதாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசால்ச்சியை பொறுத்தவரையில் 2 மாவட்டங்களுக்குமே சேர்த்து உங்களுக்கு
13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 6, இன்னொரு மாவட்டத்துக்கு 7 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசால்ச்சி ஜாப்பு. மசால்ச்சியை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் தாங்க இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ க்ளீனாக பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. மார்க்கை பொறுத்த அளவில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 இல்லை 7 அந்த மாதிரி தான் ஒரு மாவட்டத்துக்கே வேக்கன்சிஸ் வந்து வருது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 80 மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். 80 to 85க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே வந்து ப்ராக்டிக்கல் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வித்தவுட் ப்ரையாரிட்டி வந்து நான் அவங்க சொல்லுவேன். இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, ஏதாவது பிஎஸ்டிஎம் இல்லை முதல் தலைமுறை பட்டதாரி, இது வேறு என்ன ப்ரையாரிட்டியாக இருந்தாலுமே வந்து ஒரு 75 இல்லை 75+ நீங்கள் எடுத்திருந்தால் ஈஸியாக வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். 100% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சான்ஸ் இருக்குங்க. நீங்கள் விடோவாக இருந்தீங்க, பிடபிள்யூடி அந்த மாதிரி இருந்தீங்கனாலே ஒரு 65 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக நமக்கு ப்ராக்டிக்கலில் வந்து கிடச்சிரும். ப்ராக்டிக்கல் போகிற பட்சத்தில் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் தியரியில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுல கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட ப்ராக்டிக்கலில் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வந்து எழுதினவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மசால்ச்சி வேலையை வந்து செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணி சும்மா வந்து எழுதி பார்த்துருப்பாங்க, பாஸ் ஆகிறோமா ஆகலையா அப்படின்றத வந்து எழுதி பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மசால்ச்சி ஜாப் வந்து ஒத்து வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதற்காகவே படித்து இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல விதமாக நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனை பொறுத்தளவில் நமக்கு 17 வேக்கன்சி, அதாவது நைட் வாட்ச்மேன் இரண்டுத்துக்குமே சேர்த்து நமக்கு 17 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு 9 வேக்கன்சியும், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு 8 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி வரும். இதை பொறுத்தளவு வாட்ச்மேன் ஜாப்பை பொறுத்தளவுலேயே நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து கடைக்கு போகிறது, பேங்குக்கு போகிறது, இந்த மாதிரியான ஜாப் நேச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனை பொறுத்தளவில் இருக்கும். அதே மாதிரியான ப்ராக்டிக்கலும் தான் வந்து நமக்கு வாட்ச்மேன் ஜாப்பு வாட்ச்மேன் ப்ராக்டிக்கல்லையும் வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 75லேருந்து 80 மார்க்கு நீங்கள் ப்ரையாரிட்டியே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு 75 மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே ஈஸியாக ப்ராக்டிக்கல் வந்து கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ப்ரையாரிட்டி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 70 மார்க், ஒரு 65 to 70 மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வாட்ச்மேன் மசால்ச்சி ஜாப்பை பொறுத்தவரையில் 100% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் செலக்ட் ஆனால் கூட வந்து ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.